ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு வித்யா ஸ்கின் கேர் vlogs. இன்றைக்கி ஒரு மினி ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ப்ளம் க்ரீன் டீ ரெனியூட் கிளாரிட்டி நைட் ஜெல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் ஒரு மினி பேக் வாங்கி ட்ரை பண்ணி அது செட் ஆச்சுன்னா பிகர் ஒன் வாங்கிக்கலான்னு தான் மினி வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி மினி ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்மிட்டன்னு ஒரு ஆப்பில் கிடைக்கும். இது ஜஸ்ட் 15 கிராம் தான். பட் 50 கிராம்லாம் பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் அபவில் தான் இருக்குது. எனக்கு இது கொஞ்சம் ப்ரைஸியாக தான் தோணுது. அதனால தான் நான் மினி வாங்கி ட்ரை பண்ணி அது செட் ஆச்சுன்னா பெரிய ப்ராடக்ட் வாங்கிக்கலான்னு இருக்கேன். சரி, இப்போ நான் யூஸ் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கம்ப்ளீட் ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்கிறேன். பேசிக்கலி இட்ஸ் அ நைட் ஜெல். இது ஆக்னி ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம். இந்த ஜெல் லைட் வெயிட்டாக இருக்குது, நான் க்ரீஸி ஜெல் கூட. இந்த க்ரீன் டீ ஜெல் ஆயிலி ஸ்கின், ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் உங்கள் ஸ்கின் சென்சிட்டிவாக இருந்தால் செட் ஆகாது. ஏன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இதில் கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. இது ஆக்னி அண்ட் பிரேக் அவுட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எதுவும் ரெடியூஸ் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இது நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும், ஸ்டிக்கி ஆர் ஆயிலியாக இருக்காதுன்னு கிளைம் பண்ணுறாங்க. இது எஸ், என்னோடய ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுச்சு, நல்லா குயிக்காக அப்சர்வ் ஆகிடுச்சு. ஆயிலி ஆர் க்ரீஸி ஃபீல் எனக்கு இல்லை, கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக தான் இருந்துச்சு. தேர்ட், பிக்மெண்டேஷன் ஆக்னி மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணும்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் ரெடியூஸ் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. பட் சூதிங் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இந்த ப்ராடக்ட் பற்றி எல்லாருக்குமே தெரியும். இது 100% வீகன். ப்ளம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% வீகன் தான். இந்த ப்ராண்டில் பேரபன் யூஸ் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் அ வீகன் அண்ட் க்ரூயல்ட்டி ஃப்ரீ ப்ராண்ட். ஓவரால் ரிவ்யூ, இந்த ஜெல் டெக்ஸ்சர் ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகுது, நான் க்ரீஸியாக இருக்குது, ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணுது. பட் பிக்மெண்டேஷன் ஒரு ஆக்னி மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகலை. இதில் மைல்ட் ரெஃப்ரெஷிங் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. பட் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு செட் ஆகாது. நெக்ஸ்ட், இந்த ப்ராடக்ட் ஆக்டிவ் ஆக்னி இருக்குது ஆர் சென்சிட்டிவ் ஸ்கின்னா ரொம்ப நேரம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கின்னில் பிளெண்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டே இருந்தால் பேர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. இதுதான் என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.